ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த இலங்கையில இருக்கிற மெரிசா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனேன். இது மெரிசாவோ மெரிசாவோ ஏதோ ஒரு சா. இதை நான் சரியா சொல்ல போல இருக்குது. இதை நான் சரியா சொல்லணும்னு சொல்லி இந்த கருத்து பகுதியில வந்து நமக்கு பாடம் எடுக்கிறதுன்ற பேர்ல படாத பாடுபடுத்துறாங்கப்பா. முடியல என்னால. சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இந்த மெரிசால தென்னை மரங்கள் குன்று ஒன்று இருக்குதான், அதாவது கோகனட் ட்ரீ ஹில். இது ரொம்ப பிரபலமாமே. இதை பார்க்கறதுக்காக நான் போனேன். உங்க வீட்டு வெயில் இல்ல, எங்க வீட்டு வெயில் இல்ல, தக்காளி தாறுமாறான வெயில் தாளிச்சு தள்ளிடுச்சு போங்க. இருந்தாலும் அந்த காட்சி ரொம்ப அழகா இருந்துச்சு. தம்பிகளா, அந்த சோப்பு சொக்க அக்காவை பத்தி சொல்லல, இந்த இயற்கை காட்சி பத்தி சொன்னேன். வகந்து போடுவேன். ஏதோ கணினி திரையில வர சுவர் காகிதம் மாதிரி இல்ல, அதாவது டெஸ்க்டாப் வால்பேப்பர் மாதிரி. அடிக்கிற வெயிலுக்கு அனைத்து நாடுகளும் அடங்கிடும் போல இருக்குது. அதனால சட்டையை மாத்திக்கிட்டேன். இப்ப வாங்கடா பாக்கலாம் அப்படின்னு பையன் மாட்டிக்கிட்டு கரடி கிரில்ஸுக்கு கடைசி பையன் மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன். மனுஷங்களுக்கு மட்டும் தான் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுவோமா? நாங்க மரங்களுக்கும் பண்ணுவோம்ல. எங்க போனாலும் அந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை பண்ணி மரங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் நான் போவேன். அது ஒரு பழக்கம் எனக்கு. அங்க போய் படங்கள் பிடிக்கலன்னா எப்படி லொஜக் மொஜக் பஜக்குன்னு பல படங்களை பிடிச்சோம்ல. சும்மா வருவாளா சுகுமாரி. இந்த இயற்கை காட்சிகள் வேற மாதிரி. இதோட தண்ணியை பாருங்களேன், எவ்வளவு பளபளான்னு இருக்குது. பளிங்க கண்ணாடியே பக்கத்துல வரதுக்கு 10 நிமிஷம் யோசிக்கணும் போல இருக்குது. அவ்வளவு சுத்தம். நான் ஒரு வாளர்ந்த வானரம் அப்படின்றது என் வம்சத்துக்கே தெரியும். ஏதாவது உன்னை தேடி எப்பவுமே போய்கிட்டு இருப்பேன். அப்படி தேடிதான் அந்த கடல் கிட்ட போனேன். இந்த கடல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி போனேன். இங்க நிறைய ஆமைகள் வேற வருமா. அந்த ஆமைகள் ஏதாவது அம்புடுதா அப்படின்னு பாக்குறதுக்காகவும் போனேன். ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். கண்ணுக்கு எதுவுமே தென்படல. வாழ்க்கையில வெறுமையை வேணா விட்டுறலாம், ஆனா பொறுமையை விடக்கூடாது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பொறுமையா இருந்ததுக்கு கிடைச்சது பார் ஒரு காட்சி. அசைந்தாடி உணவு தேடி ஒரு கடல் ஆமை கண்ணில் பட்டுது. என்ன ஒரு காட்சி. எப்படியாவது ஆமையை பாறை மேல ஏத்தி நமக்கு காட்சி கொடுக்கவே கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். கடவுள் காதல விழவும் இல்ல, அவர் நம்மளை கண்டுக்கவும் இல்ல. நான் ஒரு ஆமை தான் இருக்குன்னு பார்த்தா அங்க 2 ஆமை இருக்குதுப்பா. சோடி போட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்குது. கடலுக்குள் காதலா? ஐ, படத்தலைப்பு மாதிரி இருக்குது. அந்த ஆமையில ஒருத்த மட்டும் மூஞ்ச தூக்கி மூக்கு வழியா காத்த இறக்கிட்டு உள்ள போயிட்டான்பா. சரி, வந்ததுக்கு இந்த காட்சியாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நடந்து போனேன். அங்க பார்த்தா பல நண்டு குடும்பங்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருக்குது. அவங்க என்கிட்ட ஏதோ பேசின மாதிரியே தெரிஞ்சது. என்னடே, நீங்க ஆமா குட்டியும் அணில் குஞ்சில தான் படம் பிடிப்பீங்களா? எங்களை யாருக்கெல்லாம் படம் பிடிக்க மாட்டீங்களா? நான் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. தோ படம் பிடிச்சிடறேன்னா அப்படின்னு படம் பிடிச்சிட்டு அந்த நண்டு கடி வாங்கறதுக்கு முன்னாடி நடந்து போயிட்டேன். இதுதான்ப்பா இந்த மெரிசாவோட தென்னை மரங்கள் குன்று. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகாத்தான் இருந்தது. என்ன ஒண்ணு, வெயில் வாட்டி எடுத்துருச்சு. இந்த தென்னை மர குன்றுல இருந்து நேரா பாத்தீங்கன்னா ஒரு பச்சைக்கிளி பாறை ஒன்று இருக்குதான், அதாவது பேரட் ராக். அதுக்கு தான் அடுத்து போனேன். அடுத்த குட்டிக்கையில சொல்றேன்.